ஜமீன்தார்னா யாருன்னு தெரியுமா? பிரிட்டிஷ் காலத்தில் ஜமீன்தார்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? பிரிட்டிஷ் காலத்தில் தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி சிஸ்டம்னு ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஜமீன்தார்னா நிறைய லேண்ட் வச்சுருக்க ஒரு பர்சன். அவரோட வேலை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக விவசாயிகள் இடத்துல இருந்து வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். 1973 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அந்த சிஸ்டமில் பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் கொடுக்கணும். ஜமீன்தார் நடுவில் புரோக்கர் மாதிரி இருந்து விவசாயிகளிடமிருந்து காசை வாங்கி பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்கணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு 10 ரூபி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விவசாயிக்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜமீன்தார் சென்டரில் இருந்துட்டு 20 ரூபியாக வாங்கி பிரிட்டிஷ்க்கு 10 ரூபி கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் எடுத்துப்பார். இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால தான் விவசாயிகள் கடன்லையும் விழுந்தாங்க. நிலம், வீடு, உணவு இது எல்லாமே இழந்தாங்க நிறைய விவசாயிகள். ஜமீன்தாரில் சில நல்லவங்களாக இருந்தாலும் பலர் பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமையாக இருந்தாங்க. அந்த காலத்தில் ஜமீன்தார்ஸ் பங்களா, எஸ்டேட்டு இப்படி நிறைய வச்சுருந்தாங்க. இன்னும் அதில் சில பில்டிங் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம் அந்த மாதிரி சைட்லலாம் இன்னமும் நம்ம அதை பார்க்கலாம். பின்னாடி சுதந்திரம் வந்ததும் ஜமீன்தாரி சிஸ்டம் 1950 தான் அபாலிஷ் ஆச்சு. அதாவது விவசாயிகள் மீண்டும் தங்கள் நிலத்துக்கே உரிமை பெற்றாங்க. சுருக்கமாக சொன்னோன்னா, ஜமீன்தார் பிரிட்டிஷ்க்கு சகாயம் பண்ணினாலும் அவர்களால் தான் தமிழரின் உழைப்பே வழியாக மாறுச்சு.